இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரிக்க கூடாது என்று எடப்பாடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கைகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆணையம் விசாரிச்சு 4 வாரத்திற்குள்ளாக உத்தரவு பிறப்பிங்கன்னு சொன்னது நீதிமன்றம். அப்புறம் ஏன் நீங்க எல்லாரையும் அழைத்து விசாரித்தீர்கள்னு அதிருப்தி தெரிவித்தது நீதிமன்றம். இப்ப விசாரிப்பதற்கு தடையில்லைன்னு சொல்வதும் நீதிமன்றம். என்ன நடக்கிறது இந்த வழக்குல? கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கு. என்ன காரணம்னா, கண்டிப்பாக இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும். உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் என்பதுதான் எனது கருத்து, ஒரு வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளனாகவும். அடிப்படையில இன்ட்ரா பார்ட்டி அஃபேரை என்டர்டெயின் பண்றது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு சம்மதம் இல்லாத விஷயம். இந்தியா முழுவதும் எத்தனையோ கட்சிகள், ஒவ்வொரு கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தேர்தல் ஆணையத்தில் பெட்டிஷன் போட ஆரம்பிச்சா, தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க ஆரம்பிச்சா, தேர்தல் ஆணையத்துக்கு வேற வேலையே இருக்காது. அதுபோக தேர்தல் ஆணையத்தோட அதிகார வரம்பு 2 விஷயம் தான். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். 2வது எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் 1968, அதாவது தேர்தல் சின்னங்கள் தொடர்பான ஆணை. இதுல இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் கீழே இதை விசாரிக்கன்னு. இப்போ எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் கீழே விசாரிக்கணும்னா கட்சியில பிளவு இருக்கணும். பிளவுன்னா சாதிக்கலி வழக்குல இருக்கிற அந்த 3 மெஜாரிட்டி டெஸ்ட், அதாவது எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை, அது தேர்தல் ஆணையத்திலே அந்த பட்டியல் இருக்கும். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அதுவும் தேர்தல் ஆணையத்திலே பட்டியல் இருக்கும். அது போக கட்சியோட துணை விதிகள், இதை எப்போதுமே தேர்தல் ஆணையம் விசாரிப்பதில்லை. துணை விதிகளின் கீழே இது சரியா தப்பான்னு. ஏன்னா அது உரிமைகள் நீதிமன்றத்துக்கு வருது, சிவில் மேட்டர். அப்படியான சிவில் பெட்டிஷன் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, அதிமுக மேட்டர்ல. அப்ப நிலுவையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற மேட்டரை எப்படி ஒரு கீழமை அமைப்பான தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியும்? அதுவும் சிம்பிள்ஸ் ஆர்டர் கீழே. இது ரொம்ப முரணா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உதாரணம், ஒரு கலெக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு மேட்டர் நிலுவையில் இருக்குன்னா தாசில்தார் விசாரிப்பாரா? அதுவும் அவருக்கு சம்மதம் இல்லாத வேற ஒரு ஆணைக்கு கீழே எப்படி விசாரிக்க முடியும்? சரி, வழக்கு போட்ட புகழேந்தி கேசிபி எல்லாம் தொலைபேசி வழியா இணைஞ்சு பேசும்போது, இனி இபிஎஸ்க்கு அரசியல் எதிர்காலமே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்னொரு புறத்துல இபிஎஸ் தரப்பு கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட இந்த விவகாரம் போறதுல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. கடந்த விவாதங்கள்லாம் பேசும்போது மகாராஷ்டிரா சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இதுக்கு நடந்ததுதான் அவங்க தரப்புல இருந்து முன்மொழியப்பட்டது. இதுல இந்த தரப்பு மகிழ்ச்சி அடைகிறதும் இந்த தரப்பு அதிருப்தி அடைகிறதுக்குமான காரணம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லையா? இல்ல, கேசிபி புகழேந்தி இவங்கெல்லாம் ரிபல் லீடர்ஸுங்க கட்சியில. அவங்க ஒரு நிலைப்பாடு வைத்திருப்பார்கள், அது வேற விஷயம். மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் சர்ச்சையாவதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு விரும்பாது. காரணம் அதிமுக பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமே வந்துகிட்டே இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாசம் 12 மாசம் தான் இருக்கு. கட்சி பலவீனமா இருக்கு, ஒரே ஒற்றுமை இல்லாம இருக்கு, இப்படிங்கிற தோற்றம் பொது வெளியில ஏற்படும். பொது வெளியில எவ்வளவு பெரிய லீகல் இன்ட்ரிகசிஸ் எல்லாம் அவங்களுக்கு அதை மக்களுக்கு சரியாக நம்ம கடத்த முடியாது. அப்போ இந்த தாவா நீடித்து கொண்டே போவது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிருப்தி இருக்கும். நம்ம பொதுப்படையா சட்ட ரீதியாகவும் அல்லது நம்ம அனுபவ ரீதியாக பத்திரிகையாளராக இதை பார்க்கும் போது, இந்த மேட்டர் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கான மேட்டர் இல்லை. காரணம், இன்ட்ரா பார்ட்டி மேட்டர் தேர்தல் ஆணையம் விசாரிக்க போனா இந்தியா முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான கட்சிகளோட பல்லாயிரக்கணக்கான உட்கட்சி விவகாரங்களை எல்லாம் அதை விசாரிக்கணும். தேர்தல் ஆணையமே பலமுறை இதுக்கு நிலைப்பாடு எடுத்து உச்ச நீதிமன்றம் தான் இனிமே இபிஎஸ்க்கு ஒரு ரிலாக்சேஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? மானிட்டர் இன்ட்ரா பார்ட்டி ஃபங்க்ஷன். இது தேர்தல் ஆணையம் போட்ட அபிடவிட்ல இருக்கிற விஷயம். எத்தனையோ அபிடவிட் அவங்க போட்டிருக்காங்க. சரி, ஓகே. உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கான ரிலீஃப் கிடைச்சிரும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார். இணைப்பில் உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.